அதாவது இந்த செய்தியை பாருங்கள். அன்றாட இப்போ நம்ம இபாதத்தில் வணக்க வழிபாடுகளில் மற்ற விஷயங்களை நம்ம இதை பார்க்குறோம். அன்றாட வாழ்க்கையில் சில விஷயங்களை உதாரணமாக சொன்னால் அவங்களுக்கு இந்த அலுப்பை இன்னும் நம்ம சுருக்கமாக புரிந்து கொண்ட மாதிரி இருக்கும். இதில் என்ன அப்படி என்று சொன்னால், ஒரு செய்தியை பாருங்கள். இது சஹீஹ் முஸ்லிமில் சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி. 11 மனைவியரை பற்றி, 11 மனைவியர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் அல்ல, 11 மனைவியர்களை, அந்த கணவன்மார்களை பற்றி 11 மனைவிமார்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு இடத்துல கூறுறாங்க. ஆயிஷாலாம் இந்த கதையை வந்து ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த கதையை ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்கிறாங்க. இப்படி தான் 11 மனைவியர்கள் ஒரு இடத்துல கூடி கணவன்மார இந்த செய்தியை மறைக்கிறது இல்லை, நம்ம ஓப்பன் டோக், திறந்த முறையில் நம்ம இதில் செய்கிறோம், பேசுகிறோம், யாரும் மறைக்கக்கூடாது அப்படி என்று உடன்படிக்கை செஞ்சு பேசுகிறாங்க. அப்படின்னு அந்த செய்தியை முதலாவது மனைவி இதை பேசினா, ரெண்டாவது மனைவி என்ன பேசினா, மூன்றாவது மனைவி என்ன பேசினா என்ற செய்தியை சொல்கிறது யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்கிட்ட இந்த கதையை சொல்கிறாங்க. இந்த கதையை சொல்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ரசூலுல்லாஹ்வோட வேலைக்கும் அவருடைய உழைப்புக்கும் அவருடைய கஷ்டங்களுக்கும் இந்த 11 மனைவியுடைய செய்தி 2 பக்கத்துக்கு வருது. நம்ம என்ன செய்வோம்? இந்த மாதிரி இந்த கதையை கொஞ்சம் நிறுத்து, நான் இது பல முறை பார்த்துட்டேன் கேட்டுட்டேன், இதை நிறுத்து அப்படின்றோம் நம்ம. சரியா? சரி, நீங்கள் இன்னொரு முறை சொல்கிறேன் கேளுங்க, அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருவோம், அதை க்ளோஸ் பண்ணுவோம் மட்டும் வைங்களேன். இதுவும் ஒரு நளினமற்ற தன்மை. ரசூலுல்லாஹ் அமைதியாக கேட்டுட்டிக்கிறாங்க. அந்த கதையை ஃபுல்லாக ஆயிஷாலாம் சொல்கிறாங்க. அதில் 4வது மனைவியை பற்றி ஒரு செய்தி சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜவுஜி கலைலி திஹாமா லா ஹர்ருன் வலா குர்ருன் சொல்லிட்டு வலா மஹாஃபா வலா சஆமா அப்படின்றாங்க. ஏண்ட கணவர் வந்து திஹாமா மலைத்தொடரின் இரவு போல. திஹாமா மலைத்தொடர்னா நீங்கள் அந்த ஹிஜாஸ், அதாவது மக்கா மதீனாவுக்கு போனால் அந்த மலைத்தொடர் ஒன்று இருக்கும். அந்த கடலை அண்மித்த ஒரு பகுதியில் ஒரு பெரிய ஒரு மலைத்தொடர்னு என்ன செய்ய இருக்கும், அது உங்களுக்கு விளங்காது நம்ம இதாக இருக்கிறதால. அதாவது அந்த மலைத்தொடரில் நைட்டு போல, அந்த மலைத்தொடரில் நைட்டு போட்டு அதில் நீங்கள் ஏறினீங்கடா லா ஹுர்ருன் வலா குர்ருன், சூடும் இருக்காது குளிரும் இருக்காது, இதமாக இருக்கும். அது சூடும் இருக்காது குளிரும் இருக்காதுன்னு நம்ம என்ன நினச்சிருக்கோம், விளப்பம் இல்லாமல் இருப்பார். அப்படி இல்லை, சூடும் இருக்காது குளிரும் இருக்காது அப்படின்னு சொன்னால் என்னது, அது அவர் இதமாக இருக்கிறார், இதமாக இருக்கிறது போல. அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்னது, லா ஷம்ஸம் வலா ஜம்ஹரீரா என்றான். அவர்கள் சூட்டையோ அதில் அவர்கள் குளிரையோ உணர மாட்டார்கள் அப்படின்ட்டு. அப்படின்னா அது இதமாக இருக்கிறன்னு அர்த்தம், அது இதமாக இருக்கிறது அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல சொல்லிட்டு வலா சஆமா, சோர்வும் இல்லை. சஆமா வந்து சில நேரங்கள் அலுப்பு என்ற கருத்துலையும் என்னது யூஸ் பண்ணப்படுது. இது வந்து அலுப்பு, அலுப்பு என்கின்ற பகுதியும் என்ன அவரிடத்துல இல்லை. அப்படின்னா அவர் என்ன செய்கிறாருண்டா, மிச்சம் என்னது உளுந்தடிச்சு நேசிக்கிறதும் இல்லை, அதே நேரம் வெறுக்கிற அமைப்பில் என்னோட நடந்து கொள்றதும் இல்லை. ஸ்மூத்தாக போகுதுன்னு சொல்லுவாங்களே, அந்த அமைப்பில் அவர் என்னோட என்ன செய்கிறாரு, நடந்து கொள்கிறாரு. நம்ம நினைக்கிற அளவுக்கு ஏன்னா அடுத்த தரப்பு என்ன செய்யணும்னா ஒரு நேரத்தில் கடுமையாக ஆர்வப்பட்டு என்ன ஒரு விதமாக நடந்து கொள்வாங்க. சில கணவன் மனைவி இடத்துல சிலர் பார்க்கலாம்னா வளமையாக சிலர் ஒரு ஸ்டைலில் செஞ்சுட்டு வருவாங்க. என்னென்னா கணவனுக்கு என்ன செய்கிறது, நான் உங்களை விரும்புகிறேன், ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்புறது, கணவன் அப்படி அனுப்புறது, அல்லது ஏதாவது இப்படி ஒரு வளமை உண்டு அப்படியே இருந்துட்டு இருக்கும். இதை யாராவது இன்னொருத்த சொல்கிறது, இந்த மனைவி டெய்லி காலையில் தஸ்பீஹ் மாதிரி இதை அனுப்பிடுவா அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறது உதாரணத்துக்கு. அப்படின்னா அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஓ இதாண்டே நம்மளை மனைவி இப்படி செய்கிறாள் இல்லை அப்படின்னு, நீனு டெய்லி என்ன செய்யணும், இப்படி அனுப்பாது, எனக்கு வராது அப்படின்னா ஏன் உனக்கு வருது இல்லை அப்படி என்னென்ன அங்கே போய் இது வந்து பிழையான ஒரு நடைமுறை. ஒவ்வொரு அமைப்பில் ஒவ்வொருவரும் என்ன செய்வாங்க, அதில் இருப்பாங்க. இப்படி சொன்னால் தான் அதனுடைய அன்பு இருக்குது அப்படின்ற அர்த்தம் இல்லை. 20 வருஷமாக 2 பேரும் வாழ்கிறாங்க, அவன் உனக்காக வீடு கட்டிக்கிறான், நீ அவனுக்காக வாழ்ந்துக்கிறான், இப்படி 20 வருஷம் போனவரும் இந்த மெசேஜ் அனுப்பண்டா, இது வந்து ஒரு புத்தி உள்ளவன்னு சொல்கிற இல்லையா. 20 வருஷமாக உனக்கண்டு வாழ்ந்து நீனும் வாழ்ந்து 2 பேரும் ஒன்றா தெரிஞ்சு ஒன்றா வாழ்ந்து ஒன்றா குழந்தை பெற்றவரும் இந்த வார்த்தை நீ எனக்கு அனுப்பலை தானே அப்படின்றது உண்மையில் விளக்கம் இல்லாதவர்களோடு. இது அனுப்புகிறவங்க பிழையும் அல்ல, அது அவங்க அப்படி பழகினாங்கன்னா அது பிழையும் இல்லை. அதெல்லாம் அனுப்பி ஒரு பிரயோசனம் இல்லை, எல்லாம் சும்மா வார்த்தை தான்னு சொல்கிறதும் பிள்ளை, இதுவும் பிள்ளை. அந்தந்த நடைமுறை அந்தந்த இயல்போடு இருக்குது. இப்போ எனது கணவர் வந்து நான் அப்படின்னா நான் கட்டுமையாக எக்ஸைட்டிங் ஆகிட்டேன், அவரும் எக்ஸைட்டிங் ஆகி பின்னால் ஓடி வரதும் இல்லை, அதே நான் மிச்சம் சோர்வாகிறதால என்னை வெறுக்கிறதும் இல்லை. 2 மாதிரி அமைப்பில் இல்லாமல் அவர் என்ன செய்கிறாரு, மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னு. இதை பல அறிஞர்கள் அதுதான் அஃதலுல் அஹ்வால், சிறந்த நிலைன்னு என்ன செய்கிறாங்க, ஸோ இருக்கிற நிலையிலேயே சிறந்த நிலை. ஏன் சில நேரங்களில் சிலர் வந்து எக்ஸைட்மெண்ட்டான கணவராக இருப்பார், அது ஒரு நல்லது. ஆனால் ஒரு டைமில் என்ன செய்யணும்னா அலுப்பில் கொண்டு வந்து விட்டுரும், ஃபராகுக்கு வந்து அலுப்பில் கொண்டு வந்து விட்டு, இப்போ அப்படி இல்லவே இல்லை, எப்படி இருந்தவங்க தெரியுமா, அப்படி இல்லவே இல்லைன்னு அந்த பாசமும் நேசமும் அன்பும் ஒன்றுக்குள்ள உண்டு. நான் ஏண்ட ரகசியமெல்லாம் உனக்கு சொல்கிறேன், நீ ஓண்ட ரகசியமெல்லாம் எனக்கு சொல்லுன்னு கல்யாணம் முடிச்சு ஆரம்பத்தில் எல்லாம் ஷேர் பண்ணி எல்லாம் முடிஞ்ச பிறகு வேறு இன்சிடெண்ட்டில் இதெல்லாம் லிங்க் ஆகிரும். வழங்கிட்டா லிங்க், அதுக்கு இதுதான் இதுக்கு அதுதான் போல இருக்கு அப்படி இப்படின்ட்டு ஒரு அப்படியே லிங்க் ஆகிரும். லிங்க் ஆகிட்டோம்னா அதை என்ன செய்யணும், சோர்வு அப்படியே உள்ளத்தில் உண்டாக்கும், அதை வெறுப்பு உண்டாக்கும். ஒரு ஆள் வெறுப்பாகி ஒரு ஆள் விருப்பத்தோடு இருந்தால் என்ன நடக்கும்,
ஒருத்தர் விரக்தி போயிடுவார், என்னடா என்ன காரணம் என்ன காரணம் கேட்டு கேட்டே அவர் என்ன செஞ்சிருவார், அது இதை போயிடுவார். இதனால தான் தத்துவம் போட்டு திரி ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுவான் பாருங்க, என்ன எதிலும் நீங்கள் ஆசை வைக்க வேண்டாம், கடைசி நிலை உங்களுக்கு எல்லாம் வெறுப்பு தான். அப்படி உனக்கு யார் வைக்க சொன்னது, விளங்கிட்டா? நீனும் உனக்கும் வைக்கலாது, அவங்களுக்கு அப்படி வைக்கலாது. ஆனால் ஒரு நாளில் நீ கூடிட்டாய், ஒரு வருஷத்தில் நீ கூடிட்டாய், ஒரு மாதத்தில் கூடிட்டாய், ஒரு விஷயத்தில் நீ கூடிட்டாய், அந்த நாளை நீ எதிர்பார்க்குறாய், கிடைக்காது. அந்த நாளை நீ என்ன செய்கிறாய், எதிர்பார்க்குறாய், அந்த மாதத்தை எதிர்பார்க்குறாய், அதை இது கிடைக்காது. நீ சரியாக அதை மெயின்டைன் பண்ணி இருந்தால், அந்த உல ஆர்வத்தை சரியாக மெயின்டைன் பண்ணி இருந்தால் எல்லா நிலையிலும் அதை என்ன செய்யும், சிறப்பாக போயிருக்கும். அதான் அலைக்கும் பில் கஸ்து, நீங்கள் எப்பொழுதும் நடுநிலையாகவே இருந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறது. அதனால தான்